VM கலீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அருளால் நன்றாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன். இன்று தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் சில முக்கிய செய்திகளை படிக்கிறேன், கேட்பீராக. தமிழ்நாடு நீக்கப்பட்ட வாக்காளர்கள் மீண்டும் பெயரை சேர்ப்பது எப்படி? நமது நிருபர் தமிழகத்தின் வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து 97,37,831 வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேருவதற்கு புதிய வாக்காளர்களை இணைக்க அளிக்கப்படும் படிவம் 6ஐ பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக தேர்தல் துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த SIR பணிக்கு பின்னர் 65 லட்ச வாக்காளர்கள் வரைவு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர். தமிழகத்தில் நடைபெற்ற SIR நடவடிக்கையில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது நாட்டிலேயே மிக அதிகபட்சமாகும். இதற்கு பெரும்பாலான வாக்காளர்கள் தங்களது முகவரியில் வசிக்காததால் கண்டறியப்பட முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, மாவட்ட ஆட்சியர்கள், மாநகராட்சிகளின் இணையதளங்களில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெள்ளிக்கிழமை மாலை வெளியிடப்பட்டது. எனினும் வாக்காளர் அடையாள அட்டையை வைத்து தேடும் முறையில் தங்களது பெயர் இடம் பெற்றுள்ளதா என்பதை கண்டறிய முடியாததால் வாக்காளர்கள் பெரிதும் அவதியுற்றனர். மாவட்டம் மற்றும் தொகுதி வாரியாக பதிவிறக்கம் செய்து வாக்காளர்கள் தங்களின் பெயர்களை தேட வேண்டியதில்லை. பெரும் சிரமம் இருந்ததால் பலர் தங்களது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை தொடர்பு கொண்டு கேட்டறிந்தனர். இந்நிலையில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் பெயர்களை மீண்டும் இணைக்க முகாம்களை நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. சென்னை மாநகராட்சியில் சனிக்கிழமை இந்த முகாம் நடத்தப்பட்டது. அதிலும் மக்கள் பங்கேற்பு சொற்ப அளவிலேயே இருந்தது. இதற்கு வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் நீக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட வாக்காளர்களுக்கே தெரியாததும், தெரிந்த சிலருக்கு எந்த படிவத்தை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்ற சந்தேகமும் இருந்ததே முக்கிய காரணமாகும். இது குறித்து தமிழக தேர்தல் துறையின் மூத்த அதிகாரிகளிடம் கேட்டதற்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்களும் 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் அளிக்கும் படிவம் 6 விண்ணப்பத்தையே பூர்த்தி செய்து தர வேண்டும். அதில் வயது மற்றும் இருப்பிட முகவரிக்காக தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ள 12 ஆவணங்களில் ஒன்றை சமர்ப்பித்து சுய உறுதிமொழி அளிக்க வேண்டும். முந்தைய தேர்தலில் வாக்களித்தவர்கள் வாக்களித்த இடத்தை குறிப்பிட்டு ஆதார் எண்ணையும் ஆதாரமாக அளிக்கலாம். வாக்காளர்களை சேர்க்க அடுத்த மாதம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். முகவரியை மாற்றவும், பட்டியலில் உள்ள விவரங்களை திருத்தவும் படிவம் 8 அளிக்க வேண்டும் என்றார் அவர். 12 ஆவணங்கள் எவை?
சிறப்பு சான்றிதழ், கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட், மத்திய மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் அல்லது ஓய்வூதியதாரர்கள் அடையாள அட்டை, 1987க்கு முன்பு அரசு, உள்ளாட்சி அமைப்புகள், வங்கிகள், அஞ்சல் அலுவலகம், எஸ்ஐசி வழங்கிய ஆவணங்கள், அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களின் பள்ளி, பல்கலைக்கழக சான்றிதழ்கள், வன உரிமை சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் ஆகியவற்றில் ஒன்றை அளித்து பெயரை சேர்க்கலாம். நன்றி. Thank you for your listening.